நேர்களே, இன்று அதிமுகவினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடைபெறவிருக்கிறது. ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய ஒரு விஷயம்னாலும் கூட இந்த முறை தேர்தலுக்கு முன்னால நடக்கக்கூடிய ஒரு செயற்குழு பொதுக்குழு கூட்டம். பொதுச் செயலாளராக அதிகாரப்பூர்வமாக எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் லீகலா அவர் அந்த ஒரு போராட்டத்தை ஜெயித்த பிறகு வந்திருக்கக்கூடிய இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டம், முக்கியமா பாஜகவோடு இன்னும் கூட்டணியே கிடையாது அப்படின்னு அறிவித்த பிறகு நடக்கக்கூடிய செயற்குழு பொதுக்குழு கூட்டம். அப்போ இந்த விஷயங்கள்ல அடுத்த தேர்தலை நோக்கி என்ன மாதிரியான முக்கிய முடிவுகள் இதில் எடுக்க போறாங்க, யார் யாருக்கு கண்டனம் சொல்ல போறாங்க, யார் யாருக்கு பாராட்டு சொல்ல போறாங்க, கூட்டணி குறித்தான ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுக்கப்படுமா, அதிமுகவுக்கு இன்னும் அடுத்து காத்திருக்கக்கூடிய சவால்கள் என்ன, இதே செயற்குழு பொதுக்குழு நடக்கக்கூடிய இதே நாளில் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு பக்கம் நான் கட்சியை வளர்க்க போறேன், புரட்சி பயணம் செய்ய போறேன்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு, அதெல்லாம் எப்படி எதிர்கொள்வாங்க, அது முதல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்லாம் நிறைய கேள்விகள் இருக்கிறது. இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திற்காக தற்போது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வருகை தந்திருக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்க்கின்றோம். வானகரத்தில் எப்போதும் அவர்கள் பொதுக்குழு நடத்தக்கூடிய இடமா இருக்கக்கூடிய அந்த ஒரு கல்யாண மண்டபத்தில், தனியார் கல்யாண மண்டபத்தில் இந்த பொதுக்குழு நடக்கிறது. இதே மண்டபத்தில் தான் பல்வேறு சர்ச்சைக்குரிய பொதுக்குழுக்களை நம்ம பார்த்திருக்கின்றோம். அந்த விஷயங்கள் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கிறோம். அந்த சர்ச்சைகள் எல்லாம் முடிந்து இன்று மீண்டும் ஒரு அதிமுக பொதுக்குழுவை அதே வானகரத்தில் பார்க்கிறோம். அந்த பொதுக்குழு நடக்கக்கூடிய வளாகத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார். பிரகாஷ், அனைத்து ஏற்பாடுகளும் தயாராகிவிட்டதா? திரு இபிஎஸ் அவர்கள் வர்றதை நாங்கள் பார்க்கிறோம். என்னென்ன முக்கியமான தீர்மானங்கள் இந்த பொதுக்குழுல போடப்பட வாய்ப்பு இருக்கு? பொதுக்குழு மற்றும் செயற்குழுவுக்கு எல்லாமே தயாரான ஒரு நிலையில இருக்கிறாங்க. அரங்கம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காட்சியாக பார்க்கப்படுகிறது. முதலாவதாக செயற்குழு கூட்டமானது நடைபெற இருக்கிறது. பொதுக்குழு நடைபெறக்கூடிய ஒரு அரங்கத்திற்கு திரு எடப்பாடி பழனிசாமி வந்துவிட்டார். இன்னும் அந்த பொதுக்குழு மேடைக்கு இன்னும் அவர் வரவில்லை. அவருடைய வருகைக்காக காத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு தலைவர்களாக பேச இருக்கிறாங்க. முதலில் செயற்குழு கூட்டமானது நடைபெற இருக்கிறது. அந்த செயற்குழு கூட்டம் முடிவடைந்த பிறகு பொதுக்குழு கூட்டமானது நடைபெற இருக்கு. அந்த செயற்குழு கூட்டத்துல சுமார் ஒரு 300 பேர் உறுப்பினர்கள் அவங்க தனியா ஒரு மீட்டிங் இப்ப நடந்துட்டு இருக்கு செயற்குழு. அதன் தொடர்ச்சியாக பொதுக்குழு நடைபெறும். இந்த தீர்மானங்களை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி முக்கிய தீர்மானங்கள் இடம்பெறும் என்று தெரிகிறது. குறிப்பாக கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்கக்கூடிய தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம், புதுச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும் என்று, வெற்றி பெறுவதற்கு என்னென்ன பணிகள்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை அதிமுக ஏற்கனவே தொடங்கிவிட்டது. குறிப்பாக சட்டமன்ற தொகுதி வாரியாக பூத் கமிட்டி அமைக்கக்கூடிய அந்த பணிகளை முழு வீச்சில் மேற்கொண்டு வராங்க. இன்னும் ஓரிரு வாரங்களில் அந்த பணிகள் முழுமையாக முடிவடையும். ஏற்கனவே மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கூட அந்தந்த மாவட்ட செயலாளர்களுக்கு வாய்மொழி உத்தரவாக அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற தொகுதி வாரியாக தகுந்த வேட்பாளர்களை அடையாளம் கண்டு தலைமைக்கு கொடுக்க வேண்டும். சில தொகுதிகளுக்கெல்லாம் ஏற்கனவே அவர் வேட்பாளரையே வாய்மொழியாக அறிவித்து விட்டதாகவே தெரிகிறது. தேர்தல் பணியை தொடங்குங்க அப்படின்னு சொல்லி அறிவித்து விட்டதாகவே தெரிகிறது. அதற்கான அந்த பணிகள்லயும் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இப்படி நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராகக்கூடிய வகையில பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்ற இருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசை கண்டிக்கக்கூடிய வகையிலும் சில தீர்மானங்கள் இடம்பெற்று இருப்பதாக உள்ளிருந்து வரக்கூடிய அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக மிக்ஜாம் புயல், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, தேர்தல் வாக்குறுதிகள், இப்படி பல்வேறு விவகாரங்கள்ல தமிழ்நாடு அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட இருக்கின்றன. தற்போது எடப்பாடி பழனிசாமி இங்க செயற்குழு பொதுக்குழு நடைபெறக்கூடிய அரங்கத்துக்கு வருகை தந்திருக்கிறார். முதலாவதாக செயற்குழு கூட்டமானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில இன்னும் சட்ட நேரத்துல இந்த பொதுக்குழு கூட்டமானது நடைபெறும். இந்த பொதுக்குழுல பல்வேறு தலைவர்கள் பேச இருக்கிறாங்க. முன்னாள் அமைச்சர்கள் பேச இருக்கிறாங்க. இறுதியாக திரு எடப்பாடி பழனிசாமி பேச இருக்கிறார். பொதுக்குழுக்கு வருகை தந்த போது பல தலைவர்கள் அவருடைய கருத்துக்களை கேட்டோம். இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த பொதுக்குழு நடைபெறுது, அரசியல் ரங்கில இந்த பொதுக்குழு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறது நம்ம கேட்கும்போது, நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவு எடுக்கிறாரோ அந்த முடிவுக்கு நாங்கள் எல்லாமே கட்டுப்படுவோம். தேர்தலுக்கு ஆயத்தமாகக்கூடிய வகையில இந்த பொதுக்குழு நடைபெறுகிறது. கூட்டணி தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி எடுக்கக்கூடிய முடிவுக்கு அனைத்து தொண்டர்களும் கட்டுப்பட தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருந்தாங்க. அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தம்பிதுரை அவர்கிட்ட கேட்கும்போது பாஜகவுடன் கூட்டணிக்கு மீண்டும் வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்கும்போது
ஏற்கனவே பல முறை கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டு விட்டது. அவர்களுடன் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று தன்னுடைய கருத்தை மீண்டும் பதிவு செய்துவிட்டு சென்றிருக்கிறார். இப்படி பல தலைவர்கள் அவருடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறாங்க. தலைமை எடுக்கக்கூடிய முடிவுக்கு கட்டுப்படுவோம் என்று தெரிவித்திருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு நடைபெறக்கூடிய முதல் பொதுக்குழு கூட்டம் என்பதால எல்லாருமே எழுச்சியோட வந்திருக்கும் என்று அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.